பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் குரு திசை இருக்குன்னு. இந்த அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமிக்கே உகந்த நட்சத்திரம். அனுஷம் எல்லாமே உத்திரம், பொதுவா அம்மாவது உத்திர நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. அது அந்த ஜோதிடத்துல திங்கள் கிழமையுடன் வரும் அனுஷ நட்சத்திரத்தில் திருவேங்கடமுடையான பார்க்கறதுக்கு அந்த காலத்துல போவாங்க. ஏன்னா கோடீஸ்வர யோகம் வருமா. கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்ன? எல்லா வித யோகமும் கிடைக்க திருப்பதி பெருமாளை சென்று சேவிப்பது. அதுதான் திங்களுடன் கூடிய அனுஷ நட்சத்திரம்னு ஜோதிடத்துல பரிகாரம். ஆகவே இங்கு வரும் பக்தர்கள் நன்றாக செல்வ செழிப்பாக மனம் மோந்து வேண்டுதல் செய்ய இயற்கை அன்னையுடன் கூடிய 27 நட்சத்திர கண்கள் அதிதேவதைகளோட வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே பல பேர் பெண்மார்கள் எல்லாம் இங்க வந்து ஓம் சக்தின்ட்டு ஒரு பீடத்திலே இருந்து எல்லாம் வணங்கின இடம் தான் இங்க உள்ளார எல்லா தேவதைக்கும் அம்சமா இருக்கிறார். காட்டு வாக்குல எல்லா இதுலயும் இயற்கையோட நம்ம கூடயே இருக்காங்க வராகி. அந்த வராகி புனிதமாக வந்து நம் குறைகளை கேட்க வேண்டும்னா ஒரு தாயை போல, ஒரு குழந்தையை போல தாயிடம் எப்படி வேண்டுவதோ அம்மான்னு வேண்டனாலே போதும். உப்பு வேணும்னாலே சரி, அந்த உருவம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு தேவை. தீபத்தை உப்பு நோக்கினாலே அந்த தீபத்துடைய அக்னி சொரூபத்திலே மேலே சுடர் தான் தேங்காயில வச்சு தண்ணி எண்ணெயை வைத்து எல்லா வித நஷ்டங்கள் ஆண்கள் பரிகாரம் செஞ்சா ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்கள் ஒரு குடும்பத்துல செஞ்சாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு, கணவன்மார்களுக்கு எல்லாருக்கும் அந்த பரிகாரம் செல்லும். அதனால இந்த பரிகார பூமியிலே, பரிகார ஸ்தலத்திலேயே, நீர்நிலையில் உள்ள இடத்திலே இருக்கும் தெய்வங்களுக்கு சக்தி கூடுதலாக இருக்கும். சக்தி அழைப்பதா இருந்தாலும் இதை வந்துதான் அழைச்சிட்டு போகும். 8வது சண்டி தேவி இருக்கிறாங்க, வனத்துல இருக்கிறவங்க. 9வது பைரவி கணவன்மா. இதை சொன்னா அகத்தின பைரவர், சட்டநாத பைரவர், பைரவர் இருந்தாலும் இந்த உருவங்களுக்காக ஆலிங்கனம் பண்ணி இந்த கோரமான தெய்வங்களை சாந்தப்படுத்த எடுத்த அவதாரம் தான் பைரவர் அவதாரம். அதனாலதான் பைரவர் இங்க பிரதானம். வரும்போது பைரவரை சேவிக்கணும், விநாயகர் பெருமானை சேவிக்கணும். விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபவ சாந்தே. 5 கரத்தனை யானை முகத்தினை இன்பின் இளம்பரை போலும் ஏற்றினை நன்று மகண்டனை யான குழந்தனை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகர் பெருமானே, முதல்வனே சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் கணபதியே ஏகதந்தாய லம்போதராய ஏரம்பாய நாளிகேர பிரியாய மோதபட்சனாய மமாபீஷ்ட பலம் தேகி பிரதிகூலம் மேன் செய்யுது அனுகூலம் மே வசமானய சுவாகா. அப்படியே விநாயகர் பெருமானை வேண்டி சொல்றது அப்படியே சொல்லுங்க. பக்தர்கள் வேண்டிய வரத்தை நல்கும் சங்கடகர கணபதியே தங்களை நமஸ்கரிக்கிறேன். முழு முதற் கடவுளாகவும் பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பவரே, பக்தர்களை துன்பத்தில் இருந்து காத்து இன்பம் அளிப்பவரே, பக்தர்களோடு எப்போதும் நிலை கொள்பவரே, பக்தர்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி கொள்ள செய்பவரே, பக்தர்களை சுற்றியுள்ள எதிர்மறையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றலை பெருகச் செய்பவரே, உங்களை மீண்டும்
நமஸ்கரிக்கிறேன். அப்படியே விநாயக பெருமான வேண்டிக்கோங்க. கலையாத கல்வியும் கபடற்ற நட்பும் குறையாத வயதும் குன்றாத வளமும் போகாத இன்பம் பரவசமான பக்தியும் பிணியற்ற உடலும் சலியாத மனமும் அன்பான துணையும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத சொல்லும் தடையற்ற கொடையும் துளையாத நிதியும் கோணாத தோளும் துன்பமில்லா வாழ்வும் இந்த 16 பெற்று வாழ்வு வாழ வைக்க வராகி தேவியே வேண்டுகிறோம். இந்த 16 செல்வத்தில் கிடைத்து வராகி தேவி வணங்கி வேண்டிக்கோங்க. அம்மா உத்தரவு கொடுத்துருக்கா. பைரவருடைய தியானம். ரக்தஜ்வாலா ரக்தஜ்வாலா ஜடாதரம் சசிதரம் ரக்தாங்க தேஜோமயம் தக்காசூல கபால பாசகதாம் நிர்வாணம் சுணவகம் ஸ்ரீநயன சானந்த கோலாகலம் வந்தே பூத பிசாச நாத வடுகம் கேத்ரஸ்ய பாலம் சுபம். பைரவரை நமஸ்காரம் பண்ணி பைரவருடைய உருவத்தை மனமாற வேண்டிக்கோங்க. உருவத்தையே கையில எடுத்துக்கோங்க. சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதாம் மம புத்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமஸ்துதே. ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. நாம் 16 முறை நமஸ்காரம் பூமியை தொட்டு செலுத்திக்கணும். விளக்க பார்த்து 16 முறை 16 செல்வங்கள் கிடைக்க வேண்டிக்கோங்க. வறுமை நீக்கிறதுக்காக ஒரு பாடல். மண் கண்ட நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லுவோம். சொல்லலாங்களா? மண் கண்ட வெண் குடை கீழாக மேற்பட்ட மன்னரு நின் கண் கண்டன உட்பண்ணிய செவ்வாய் படைப்போர் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டெனினும் விளம்பின உம்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வள்ளியே. வறுமை விளக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய பாடல். வறுமை விலக வேண்டும் என்று சரஸ்வதி வேண்டிக்கோங்க. அனுஷ நட்சத்திரம்னால அந்த மகாலட்சுமி வேண்டணும். விசாகத்தோன் இப்ப நடந்துட்டு இருக்கிறார். முருகப்பெருமான வேண்டிக்கோங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் நிதியாய் குருவாய் அருள்வாய்
புவனே ஆதி குருவே அப்படின்னு வேண்டிக்கிட்டு மூதாதிரிகள்ல இருந்து குலதெய்வத்துல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. ஆதி குரு அவரு தான். எல்லாரும் மானசீகமா இந்த தீப பஞ்சமியில குலதெய்வமே மூதாதிரிகளே எல்லோரும் வந்திருந்து இந்த பஞ்சமி தீபத்தின் நலமுடன் நடத்தி கொடுத்து வராகி தேவியிடம் பரிபூர்ணமாக அருள் பெற வேண்டும் தாயே அப்படின்னு எல்லாரையும் வேண்டிக்கோங்க. குலதெய்வமே இதுவா இருக்கிறவங்க குலதெய்வத்தையும் சொல்லிடலாம், மூதாதிரிகளையும் வேண்டிக்கலாம். ஆபத்து வரும்போது அரவினத்திற்கு உன் 6 கரங்கள் உண்டு. அஞ்சிடும் பகவந்த போதிலும் அது வெல்ல கையில் ஆயுதம் உண்டு. கோபத்தினால் பழனிமலை ஏற்றதுண்டு. பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உன்னை என்று யாரும் உண்டோ? பஞ்சாமிரதத்தில் அஞ்சாமல் குளிக்கிறோம் எங்கள் பழனிமலை தண்டபாணியே. சண்முக கடவுளே போற்றி, சரவண துடுத்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடப்பம் மாலை தாங்கிய தோளா போற்றி, உம்மல்லி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் தத்புருஷாய தியம் மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் கேசவாய நம ஓம், ஸ்ரீயை நம ஓம், நாராயணாய நம ஓம், கமலாய நம ஓம், கோவிந்தாய நம ஓம், சந்திர சோபிணியே நம ஓம், விஷ்ணுவே நம ஓம், விஷ்ணு பத்னியே நம ஓம், மதுசூதனாய நம ஓம், வைஷ்ணவியே நம ஓம், திருவிக்ராய நம ஓம், வாராரோகாய நம ஓம், வாமண்ணாய நம ஓம், ஹரி வல்லபாய நம ஓம், தூதராய நம ஓம், சாங்கினியே நம ஓம், ரிஷிகேஷாய நம ஓம், தேவதேவியே நம ஓம், பத்மநாபாய நம ஓம், மகாலட்சுமியே நம ஓம், தாமோதராய நம ஓம், லோகசுந்தரியே நம ஓம். ஓம் மகாதேவஸ்ய வித்மஹே விஷ்ணுவர்த்தினிஸ்ய தீமஹி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத். மகாலட்சுமி வேண்டி பொருள் செல்வம் கிடைக்க வேண்டும் வேண்டிக்கோங்க. 12 நாமாவளி 12 பேர் சொல்லியிருக்கிறோம். நமஸ்தே சித்தசேனானி ஆர்யே மந்திரவாசினி குமாரி காளி காபாலி கபிலேயே கிருஷ்ண பிங்களே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரீஸ்வர தீமஹி தன்னோ துர்க்கிக பிரச்சோதயாத். மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போது, கிருஷ்ணா என் கையில எதுவுமே இல்லை, இவதான் குமாரி காளி, எல்லாமே இவதான், இவளை கும்பிடு, இந்த சண்டையில ஜெயிக்கலாம், நான் மந்திரத்தை மட்டும்தான் காட்டுவேன்னார். அதனால்தான் மகாபாரதத்துல அந்த அர்ஜுன உபவாசம் வரும். அந்த ஸ்லோகம் துர்க்கையை வேண்டிக்கோங்க. எல்லா வித இடைவெளிகளும் விளக்கணும், திருமண தடை விளக்கணும், எல்லாரையும் வேண்டிக்கலாம். அவதான் பராசக்தி தான், வராகி துர்கா எல்லாம். சம்
चण्ड मुण्ड विनाशिनी पंडितस्य मनोन्मणि वारागी नमोस्तुते अष्टलक्ष्मी स्वरूपरूपिणी अष्टदारिद्र्य निनाशिनी इष्ट काम प्रदायिनी वारागी नमोस्तुते मुसलं करवालं च केडगं तत्तीहलं कनरर सदुर्गी वारागी विद्यायागा लग्न छवि ओम वाम वारागी नमः ओम गुरुम शाम वारागी कन्निकायै नमः ओम श्यामलाय विद्महे अलहस्ताय धीमहि तन्नो वारागी प्रचोदयात् नायकी नान्मुगी नारायणी कई नलिन पंच सायगी सांबवी संगरे सामलै सादी नच्चु वायागी मालिनी वारागी सुलिनी मादंगी என்றாயகி யாதி உடையாள் சரண் அரண் நமக்கே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிராய்வி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்று சீரவி நான்மறை சேர்த்துரு நாமங்கள் செப்புவரே லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியாம் சுவாகா ஆம் क्रोम क्रीम क्रोम योगी योगी परमेश्वरी स्वाहा ओम क्रीम नमो वरागी ओरे स्वप्नम विट्टग विट्टग स्वाहा ओम क्रीम पंचमी सर्व सिद्ध माता मम ग्रहमे धन समृद्धि देवी देवी नमः ओम ऐ क्रीं ऐ क्लौं ऐ ओम नमो भगवती वार्ताली वार्ताली वरागी 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 मुगी अंधे अंधनी नमः उंदे उंदनी नमः जंबे जंबनी नमः ऐ क्लौं ऐ सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्व वाक्चित्त चतुर्मुखगरी ईश्वर संपन्नं गुरु गुरु शीघ्रं वच्यं ऐं क्लौं ओम क्रीं क्रों येगी येगी परमेश्वरी स्वाहा ओम क्रीं नमो वारागी मोरे स्वप्नम डग डग स्वाहा टीम पंचमी सर्वसिद्धि मादा मम ग्रहमे धन समृद्धि देगी देगी नमः
கட்கம் சக்கரம் முசலம பயம் தட்சணாபிஷ் சீதோர்தி சங்கம் கேடகம் ஹலம பயவரம் பிப்ரதீம் வாமதோர்பீக சிங்காசி நாமயுக நயனாம் சியாமலாம் கோலவக்தாராம் வந்தே தேவீம் சகல பலகாம் பஞ்சமீம் மாத்ரு மத்தியே ஈகுழை கோமளம்தால் புஷ்பராகம் 2 கண்களும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஏ பிராமணி, தாங்கள் என் மேற்புறத்தை ரட்சிக்க வேண்டும். ஏ வைஷ்ணவி, தாங்கள் என் கீழ்ப்புறத்தையும் ஈசான கோணம் அக்னி நித்ரு வாயு கோணத்தையும், ஏ அமலே, தாங்கள் நெற்றிக்கட்டையும் உமாதேவி புருவத்தையும் திரிலோசனரின் மனைவி நேத்திரங்களையும் கிரிஜா நாசியையும் ஜெயா மேலுதட்டையும் விஜயா கீழுதட்டையும் ஸ்ருதி சொனா 2 காதுகளையும் ஸ்ரீதேவி பற்களையும் சண்டிகா தேவி கன்னங்களையும் வாணி நாக்கையும் ஜெயமங்களா முகவாயையும் காத்யாயினி முகத்தையும் நீலகண்டி கண்டத்தையும் ராகி கழுத்தையும் பூர்வசக்தி தோள்களையும் ஐந்தரி புஜத்தையும் பத்மா கைத்தளத்தையும் விமலா கை விரல்களையும் அனாசாக்னி வயிற்றையும் ரட்சிக்கட்டும். ஜெகதீஸ்வரி உதரம் அடிப்பையும் கோகத் நாபியையும் அஜாதேவி துருஷ்டத்தையும் விகடாதேவி கடி பிரதேசத்தையும் பரமாதேவி நிதம்பத்தையும் புகரிணி புகயத்தையும் அபாயஹந்திரி வாயு ஸ்தானத்தையும் ருக்குலா தொடைகளையும் லலிதா மூட்டுகளையும் ஜெயாதேவி அடி தொடைகளையும் சூடோதர தேவி குதிக்கால்களையும் ரசதர சராதேவி பாதங்களையும் உத்ரா கால் விரல்களையும் சாந்திரி நகங்களையும் தலவாகினி உள்ளங்கால்களையும் லட்சுமி தேவி எங்கள் கிரகங்களையும் சேமகரி நாங்கள் இருக்கும் இடத்தையும் பிரியகரி புத்திரர்களையும் சனாகரி ஆயிலையும் மகாதேவி கீர்த்தியையும் ரட்சிக்கட்டும். தனுக்கரி தர்மத்தையும் குலதேவி குலத்தையும் சர்வாணி யுத்தத்தில் ரட்சிக்கட்டும். சத்கதி திராதா சத்கதியையும் ரட்சிக்கட்டும். எப்போதும் துர்காதேவி காக்கட்டும். மண்டை ஓட்டு மாலை அணிந்து மகத்தான பூத பிசாசுகள் ஆர்ப்பரிக்க சுடலை மீது ஏறி நின்றாடும் சுடர்கொடியே எத்திசையிலும் என் எதிரிகள் நடுநடுங்க நித்தம் துணையிருந்து நிம்மதியை தந்துடுவாய். வாராகி என்று அழைத்திட வந்து நிற்பாய்.
மாறாத தெய்வமே மாலையிட்டு போற்றுகின்றேன். எதிரிகளின் குடலை பிடிக்கி குத்தி சாய்த்திடுவாய். ஓமாம் ஓம் வாராகி நமக. மசி மசி நசி நசி மாதாவே வருவாய். வேண்டிய வேண்டியவாறு தந்து வினைகளை தீர்த்தருளும் வேதாந்த நாயகியே. ஒரு கையில் கபாலம் மறு கையில் மந்திர கலசம். பெருமகளே நீதான் திறந்தோம் கலியும் கொண்டு வந்து தந்து குணமுடன் ஆதரிப்பாய். ஓம் ஓம் ஸ்வாஹா ஓம் ஓம் ஸ்வாஹா. ஓம் பஞ்சமி தேவியே நமக. கண்டநாதாயே நமக. சங்கேதா நமக. சமேஸ்வரியே நமக. சமே சங்கேதா நமக. வாராகியே நமக. புரோகரணியே நமக. சிவாலியே நமக. வார்த்தாலியே நமக. மகாசேனாயே நமக. அரிக்கிணியே நமக. ஆஞ்சா சக்ரேஸ்வரியே நமக. சங்கீத யோகினியே நமக. श्यामा नमः श्यामला नमः मंत्री नायिका नमः मंत्रिणी नमः सचिवे साणी नमः प्रधानेशिये नमः शुभप्रिया नमः हीनावदिये नमः वैनिकी मुद्रिणीये नमः प्रियग प्रिया नमः दीप प्रिया नमः कदम्बेशिये नमः कदम्बव नवासिनिये नमः सदा मदा नमः सिंहासनेशिये नमः ललिता नमः महाराजिनी नमः वरांकुशा नमः शापिनी नमः त्रिपुरा नमः सुंदरी नमः मधुपुरी पुर सुंदरी नमः चक्रनादा नमः ओम कामेश्ये नमः ओम परमेश्वरिये नमः ओम कामराजा प्रिया नमः ओम कामकोडिया प्रिय ओम चक्रवर्तिनी नमः ओम महाविद्या नमः ओम शिवानंद वल्लभा नमः ओम सर्वबादला नमः ओम कुलनादा नमः ओम माम नायनादा नमः ओम सर्वाम नाय निवासिनी नमः ओम श्रृंगार नायिका नमः ओम पोट्री ओम संपत्करिणिये पोट्री ओम शक्तिये पोट्री ओम पगै निक्किये पोट्री ओम सत्यमे पोट्री ओम प्रिय तुड़प्पाये पोट्री ओम सहायमे पोट्री ओम तेजस्विये पोट्री ओम बुद्धिये पोट्री ओम कामनाशिनी नमः ओम कामनाशिनी पोट्री ओम विप्रो में पोट्री ओम यगा देवी पोट्री ओम सिद्धांतिये पोट्री
மோட்ச தேவியே போற்றி, ஓம் நாதாந்தி போற்றி, ஓம் நானாழிப்பாய் போற்றி, ஓம் வேதாந்தி போற்றி, ஓம் ஞான வாரிதியே போற்றி, ஓம் சின்மயா போற்றி, ஓம் தேனானாய் போற்றி, ஓம் ஜெய ஜோதியே போற்றி, ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி, ஓம் ஜெக ஜனனி போற்றி, ஓம் தேவகானமே போற்றி, ஓம் புஷ்பமே போற்றி, ஓம் கோலாகலமே போற்றி, ஓம் மதிவதனியே போற்றி, ஓம் மனோநாசினியே போற்றி, ஓம் குதிரை வாகினியே போற்றி, ஓம் கலை ஞானமே போற்றி, ஓம் பண்டி முகத்தாய் போற்றி, ஓம் சமத்துவமே போற்றி, ஓம் ஆதி வராகியே போற்றி, ஓம் அநாத ரட்சகியே போற்றி. யார் அந்த பசங்க வந்துட்டு போகுது? மாவாய் போற்றி, ஓம் சர்வ ஜனனி போற்றி, ஓம் மகார அழித்தாய் போற்றி, ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி, ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி, ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் தேவர்க்கும் தேவியே போற்றி, ஓம் ஜுவாலாமுகியே போற்றி, ஓம் பிரபஞ்ச ரூபியே போற்றி, ஓம் முக்கால ஞானியே போற்றி, ஓம் மாணிக்க வீணோ போற்றி, ஓம் சர்வ குணாதியே போற்றி, ஓம் மரகத மணியே போற்றி, ஓம் ஆத்மா வயமே போற்றி, ஓம் மாதங்கியே போற்றி, ஓம் ஆனந்தானந்தமே போற்றி, ஓம் சியாமலியை போற்றி, ஓம் பக்வராகி போற்றி, ஓம் நேயமே போற்றி, ஓம் ஞானக்கேணியே போற்றி, ஓம் வேத ஞானமே போற்றி, ஓம் அகந்தை அடிப்பாய் போற்றி, ஓம் புஷ்பாணியே போற்றி, ஓம் பஞ்சமியே போற்றி, ஓம் தண்டனியே போற்றி, ஓம் சியாவளியே போற்றி, ஓம் அரைவழிப்பாய் போற்றி, ஓம் சிவந்த ரூபியே போற்றி, ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி, ஓம் மதனோற்சவமே போற்றி, ஓம் அண்ட பேரண்டமே போற்றி, ஓம் ஆத்ம வித்தியே போற்றி, ஓம் கலை உள்ளமே போற்றி போற்றி, ஓம் சங்கீத வாணியே போற்றி, ஓம் சாட்சியே போற்றி, ஓம் கோலை நிறமே போற்றி, ஓம் சொப்ன வாராகியே போற்றி, ஓம் சௌந்தர நாயகியே போற்றி, ஓம் உலகை தரித்தாய் போற்றி, ஓம் மரணம் அழித்தாய் போற்றி, இல்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாரி முத்தியம்மா சப்தகன்னி மாதாவில் குடியிருக்கும் வராகிக்கு அஷ்டோத்திர நாமாவளி போற்றி சமர்ப்பயாமி. எங்களுடன் பயணித்து அன்னதானத்துக்கு பெருவுதவியாக கொடுத்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வராகி தேவியுடைய 16 செல்வங்கள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். அன்னம் வளர மேலும் மேலும் பகிர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாலயத்திலே உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது போல தாங்களும் ஒரு பங்காக இருந்து அதில் சேர்ந்து கொள்ளலாம். தனியாக செய்வது கஷ்டமாக இருந்தாலும் கூட்டு வழிபாடு, கூட்டு அன்ன வழிபாடு, கூட்டு ஜபம் இதுதான் பிரதிபலிக்கும். இனிவரும் காலங்களில் அன்னதானத்துக்கு பேருதவியாக கொடுத்த அருள் புரியும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது ஆலயத்தின் சார்பாக 20 பேர் வைபவம் நடக்கவும் அம்மா உச்சி குழந்து எல்லாவித கஷ்டங்களையும் நடக்க
நிவர்த்தி செய்ய மனமாற வேண்டுங்கள். அமைதியாக வந்து அந்த ஆனந்த சொருபிய அழகை காணுங்கள். அமைதி தான் வேணும். அந்த அழகை பார்த்தோம் அவ நம்ம கூடவே வருவாங்க. அதனால இடிக்காம எது ஒன்றும் நடக்கலன்னு சொல்லாதீங்க. அந்த மைனஸ் ஆட்சி வேணாம். அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவ தான் இன்னும் அடுத்த வார்த்தை பரவே கூடாது. எதுவாக இருந்தாலும் வாங்க. செவ்வாய்க்கிழமையில புத்திர பாக்கியத்துக்கு படிப்பு. ஒரு நிமிஷம் எல்லாம் கேட்குறீங்களா? கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு முழம் மல்லிகை பூவோட மஞ்சள் மாலை கட்டி எடுத்துட்டு வரணும். அந்த உப்பு வயல வழிபாடு நாங்க சொல்லுவோம். அதை கேட்டு அது பிரகாரம் நீங்க செஞ்சிருங்க. குலதெய்வத்தை வேண்டி அடுப்புல போடணும். நிறைய பேருக்கு கல்யாணம் நிவர்த்தி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, வேண்டுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. அது போல வந்து செய்யுங்க. இந்த அமைதியா இப்ப பூஜையை முடிச்சுட்டு பொறுத்ததே பொறுத்தீங்க. பொறுத்தார் பூமி அல்வாரம் பண்ணாங்க. அது போல பொறுங்க. வழிபாடுல பொறுத்தாதான் நம்மளுக்கு பவர். அதனால வரும்போது இந்த பூ வாழைப்பழம் அப்படி எடுத்தாங்கன்னா அது நாளைக்கு யாருக்குமே பிரயோஜனப்படாது. இன்னைக்கு நாங்கள் கொடுக்கறது கூட அதுவும் கூட கொடுத்துருவோம். அதனால மறக்காம